அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ப்ரீஆம்பிள் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் பார்க்கலாம். அமெரிக்கன் வந்து கான்ஸ்டியூஷன் வாஸ் த ஃபஸ்ட் டு பிகின் வித் த ப்ரீஆம்பிள். என்ன அப்படின்னா அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் தான் ப்ரீஆம்பிளோட ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ஒரு கான்ஸ்டியூஷன் பண்ணாங்க அப்படின்னா அரசியலமைப்பு இருந்துச்சுன்னா அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் தான், அதில் தான் ப்ரீஆம்பிள் இருந்துச்சு. ஓகே, அதுதான் ஃபஸ்ட்டு. இன்க்ளூடிங் இந்தியா ஃபாலோ திஸ் ப்ராக்டிஸ். ஓகே, அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன்லேருந்து நம்மளும் என்ன அப்படின்னா ப்ரீஆம்பிள் ஒரு கான்ஸ்டியூஷன்னா ஒரு ப்ரீஆம்பிள் இருக்கணும் அப்படிங்கிறத நம்மளும் என்ன பண்ணோம் ஃபாலோ பண்ணோம் நம்மளோட கண்ட்ரியும். The term preamble refer to the introduction or preface to the constitution. ஒரு கான்ஸ்டியூஷனுடைய முகவுரை தான் என்ன அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா ப்ரீஆம்பிள். ஓகேவா, ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி ஒரு இன்டெக்ஸ். ஓகே, புக்கில் ஒரு இன்டெக்ஸ் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி கான்ஸ்டியூஷனில் உள்ள இன்டெக்ஸ் தான் என்ன அப்படின்னா ப்ரீஆம்பிள். The term preamble refers to the introduction or preface to the constitution. It contains a summary or essence of the constitution. கான்ஸ்டியூஷனுடைய சம்மரி எசன்ஸ் வந்து அதில் வந்து இருக்கும். பார்த்தோம்னா என்கேனுக்கு வந்து என்கே பால்கிவாலா ஓகே அப்படிங்கக்கூடிய ஒரு எமினன்ட் ஜூரிஸ்ட் அண்ட் கான்ஸ்டியூஷனல் எக்ஸ்பர்ட் ப்ரீஆம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஐடென்டிட்டி கார்டு ஆஃப் த கான்ஸ்டியூஷன். கான்ஸ்டியூஷனுடைய ஒரு ஐடென்டிட்டி கார்டு தான் என்ன அப்படின்னா ஐடி கார்டு தான் என்ன அப்படின்னா ப்ரீஆம்பிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார்? என்ஏனுக்கு வந்து பால்கிவாலா அப்படிங்கிறவங்க. என்ஏ Balkiwala, an eminent jurist and constitutional expert, called the preamble as the identity code of the constitution. Constitutionோட ஒரு ஐடென்டிட்டி கார்டு தான் அப்படி சொல்லியிருக்காங்க. இது ஒரு பாயிண்ட். The preamble to the Indian constitution is based on. இந்த preamble அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா இந்தியாவில் அப்ஜெக்டிவ் ரீசொல்யூஷன். எதை அப்ஜெக்டிவ் ரீசொல்யூஷன் பேஸ் பண்ணி இருக்குது. டிராஃப்டட் அண்ட் மூவ் பை. இந்த அப்ஜெக்டிவ் ரீசொல்யூஷன் யாரால வந்து டிராஃப்ட் பண்ணி மூவ் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா பண்டித் ஜவஹர்லால் நேரு அவங்களால வந்து கொண்டு வரப்பட்ட அந்த அப்ஜெக்டிவ் ரீசொல்யூஷனை பேஸ் பண்ணி தான் ப்ரீஆம்பிள் அப்படிங்கிறது இந்தியன் கான்ஸ்டியூஷனில் அமைஞ்சிருக்கு. அண்ட் அடாப்டட் பை த கான்ஸ்டியூஷன் அசம்பிளினாலையும் அது அடாப்ட் பண்ணப்பட்டுச்சு. இட் ஹாஸ் பீன் அமெண்டட் பை த 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976. 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 மூலமாக அதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ப்ரீஆம்பிளை என்ன பண்ணியிருக்காங்க அமெண்ட் பண்ணியிருக்காங்க. விச் ஆடட் 3 நியூ வேர்ட்ஸ். அது புது வேர்டு ஒரு 3 வேர்டை என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஆட் பண்ணியிருக்கு. ஒன்று சோசியலிஸ்ட், செகுலர் அண்ட் இன்டெகிரிட்டி அப்படிங்கிற 3 வேர்ட்ஸை என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ப்ரீஆம்பிளை ஆட் பண்ணியிருக்கோம். இது மூலமாக 42nd கான்ஸ்டியூஷனல் வந்து அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 இதை மினி கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க. இந்த அமெண்ட்மெண்ட் மூலமாக நிறைய சேஞ்சஸ் நமக்கு கான்ஸ்டியூஷனில் நடந்திருக்கும். ஓகே, 3 வேர்ட் ரொம்ப முக்கியமானது பார்த்துக்கோங்க. சோசியலிஸ்ட், செகுலர் அண்ட் இன்டெகிரிட்டி. ஓகே, டெக்ஸ்ட் ஆஃப் த ப்ரீஆம்பிள். ஓகே, ப்ரீஆம்பிள் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்ப்போம். இந்த ப்ரீஆம்பிள் இன் இட்ஸ் ப்ரெசன்ட் ஃபார்ம் ரீட்ஸ். ஓகே, இது என்ன அப்படின்னா இதில் உள்ள ஆர்டர் ரொம்ப முக்கியமானது. ஓகே, ஒவ்வொரு வேர்டுமே என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியமானது. We the people of India have solemnly resolved to constitute India into a sovereign. First one is sovereign, socialistic, secular, democratic, republic and republic. ஓகேவா, இந்த வேர்டெல்லாம் இந்த அரேஞ்ச்மெண்ட் ரொம்ப முக்கியமானது. இந்த அரேஞ்ச்மெண்ட் கேட்பாங்க. ஓகேவா, sovereign, socialistic, secular, democratic, republic. ஓகே, and to secure to all its citizens justice. ஓகே, என்ன அப்படின்னா இதெல்லாம் நம்ம நீதி எல்லாத்துக்கும் கிடைக்கணும். எதில் வழியாக? சோசியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல். ஓகே, ஜஸ்டிஸ், சோசியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல். லிபர்ட்டி ஆஃப் தாட், எக்ஸ்பிரஷன், பிலீஃப், ஃபேத் அண்ட் ஒர்க்ஷிப். ஈக்வலிட்டி ஆஃப் ஸ்டேட்டஸ் அண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி and to promote among them all. ஸ்டேட்டஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, ஈக்வலிட்டி அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் ஃபார்டினிட்டி. ஓகே, சகோதரத்துவம். அஷ்வரிங் த டிக்னிட்டி ஆஃப் த இண்டிவிஜுவல் அண்ட் யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் த நேஷன். ஓகே, இவ்வளோ ரொம்ப முக்கியம். ஜஸ்டிஸ்க்கு அப்புறம் லிபர்ட்டி, நீதி கிடைக்கணும், அதுவும் லிபரலாக கிடைக்கணும், எல்லாருக்கும் ஈக்குவலாக கிடைக்கணும், சகோதரத்துவம் இருக்கணும். ஓகே, ஜேஎல்இஎஃப்னு வச்சுக்கோம். ஜேஎல்இஎஃப் ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி, ஃபார்டினிட்டி. ஓகே, ஆர்டர் மேபி கேட்கலாம் அதனால். ஓகே, ஜேஎல்இஎஃப். இன்னவனுக்கு வந்து கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி. திஸ் நோக்கு வந்து இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி நம்ம எப்போச்சில் நோக்கு வந்து அடாப்ட் பண்ணோம் அப்படின்னா 26th டே ஆஃப் November 1949.
ஓகே 26th டே ஆஃப் நவம்பர் 1949 தான் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த கான்ஸ்டியூஷன் நம்ம என்ன பண்ணோம் அடாப்ட் பண்ணோம். அண்ட் டூ நோக்கு ஹியர் பை அடாப்ட் enact and give to நோக்கு ourselves this constitution. நமக்கு நாமளே என்ன அப்படின்னா அந்த கான்ஸ்டியூஷன் நமக்கு அடாப்ட் பண்ணி enact பண்ணிக்கிட்டோம். ஓகேவா. இந்த ப்ரீஆம்பிளில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தா 4 நோக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் ஆர் நோக்கு காம்போனன்ட் ப்ரீஆம்பிள் இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா சோர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி. த சோர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி ஆஃப் த கான்ஸ்டியூஷன். அரசியல் அமைப்புடைய சோர்ஸ் யார் அப்படின்னா பீப்புள் தான். த ப்ரீஆம்பிள் ஸ்டேட்ஸ் தட் த கான்ஸ்டியூஷன் டிரைவ் இட்ஸ் அத்தாரிட்டி ஃப்ரம் த பீப்புள் ஆஃப் இந்தியா. ஓகேவா. பீப்புள் தான் என்ன அப்படின்னா ஃபுல் அதிகாரம் அப்படிங்கிறத தான் கொடுத்துருக்காங்க. அது சோர்ஸ் ஆஃப் நோக்கு அத்தாரிட்டி அப்படிங்கிறத ப்ரீஆம்பிள் சொல்லும். ஓகே. நேச்சர் ஆஃப் நோக்கு இந்தியன் ஸ்டேட். இந்தியன் ஸ்டேட்டோட நேச்சர் என்னது? இட் டிக்ளேர்ஸ் தட் டு பி ஆஃப் சவர்ஜின் சோசலிஸ்டிக் செகுலர் டெமோக்ராட்டிக் அண்ட் ரீபப்ளிக்கன் நோக்கு பாலிட்டி. நம்மளுடைய இந்தியன் ஸ்டேட் எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தா சவர்ஜினானது, சோசலிஸ்டிக் செகுலர் டெமோக்ராட்டிக் அண்ட் ரீபப்ளிக்கன் நோக்கு ஆனது அப்படிங்கிறத. ஓகே. அதை நேச்சர் அதோட நேச்சர் சொல்லும். அப்ஜெக்டிவ் ஆஃப் த நோக்கு கான்ஸ்டியூஷன். ஓகே. கான்ஸ்டியூஷனுடைய அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்னது? ஃபஸ்ட்டு ஜஸ்டிஸ். ஓகே. நீதி வழங்குறது. ஓகே. ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்வலிட்டி அண்ட் ஃபார்டினிட்டி நாம் பார்த்தோம் இல்லையா, அதான் அதோடைய அப்ஜெக்டிவ். ஓகே. ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்வலிட்டி அண்ட் ஃபார்டினிட்டி. த டே ஆஃப் அடாப்டேஷன் ஆஃப் ஏ கான்ஸ்டியூஷன். கான்ஸ்டியூஷனை எப்போஸ்டில் அடாப்ட் பண்ணாங்க அந்த டேட்டும் நோக்கு இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் ஜூபிலேட் 26th ஆஃப் நவம்பர் 1949 தான் என்ன பண்ணாங்க கான்ஸ்டியூஷனை என்ன பண்ணாங்க அடாப்ட் பண்ணாங்க. மோஸ்ட்லி 26th ஆஃப் நவம்பர் 1949 as a date. அந்த டேட்டும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த நாளும் என்ன அப்படின்னா ப்ரீஆம்பிளில் இருக்கும். சோர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி, நேச்சர் ஆஃப் இந்தியன் ஸ்டேட், அப்ஜெக்டிவ் ஆஃப் கான்ஸ்டியூஷன், டே ஆஃப் அடாப்டேஷன். இந்த நாளும் என்ன ப்ரீஆம்பிளில் இருக்கக்கூடியது. கீவேர்ட்ஸ் இந்த ப்ரீஆம்பிளில் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் ஓகே என்ன இருக்கும்? சடன் கீவேர்ட்ஸ் சவர்ஜின், சோசலிஸ்டிக், செகுலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக், ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி அண்ட் ஃபார்டினிட்டி. இதான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு ப்ரீஆம்பிளில் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ். இல்லை சவர்ஜின் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்தியா இஸ் நெய்தர் த டெபெண்டன்சி. ஓகே. சவர்ஜினாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்தியா அப்படிங்கிறது என்ன கிடையாது அப்படின்னா எந்த நோக்கு கண்ட்ரியும் டிபெண்ட் பண்ணி இல்லை. நாட் த டொமைன். ஓகே. டொமினியன் ஆஃப் எனி அதர் நேஷன். எந்த நேஷனுடைய கண்ட்ரோல்லையும் என்ன அப்படின்னா இல்லை இந்தியா அப்படிங்கிறது சொல்லுது. பட் அண்ட் இண்டிபெண்ட் நோக்கு ஸ்டேட் தேர் இஸ் நோ அத்தாரிட்டி அபோவ் இட் அண்ட் இட் இஸ் ஃப்ரீ டு கண்டக்ட் இட்ஸ் ஓன் அஃபேர்ஸ். எந்த அத்தாரிட்டிக்கும் இந்தியா அப்படிங்கிறனால எந்த ஒரு யாருக்கும் என்னது இல்லை அத்தாரிட்டி கிடையாது. ஓகேவா. பிரிட்டிஷ் நம்ம இது பண்ணியிருந்தாங்களா அவங்களாம் எந்த அத்தாரிட்டியும் கிடையாது. அண்ட் இட்ஸ் ஃப்ரீ டு கண்டக்ட் இட்ஸ் ஓன் அஃபேர்ஸ். அவங்க தனக்கு தேவையானது அவங்களே பார்த்துப்பாங்க அப்படிங்கிறது அதான் போத் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல். அப்படி தான் என்னது சவர்ஜின் அப்படிங்கிறது. இந்த சவர்ஜின் அப்படிங்கிறது எதை ரெஃபர் பண்ணுது? இந்தியா இஸ் நெய்தர் த டெபெண்டன்சி நார் எ டொமினியன் ஆஃப் எனி அதர் நேஷன் பட் அன் இண்டிபெண்டன்ட் ஸ்டேட். There is no authority above it and it's free to conduct its own affairs both internal and external. Okay. So in 1949 okay mostly 1949 India declare பண்றாங்க. Declare the continuation of a full membership of the Commonwealth of Nation. ஓகே. 1949 இந்தியா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியா அவங்களுடைய காமன்வெல்த் ஆஃப் நேஷனில் இருக்கக்கூடிய மெம்பர்ஷிப்பை கண்டினியூ பண்ணுறாங்க. அண்ட் அக்செப்ட் த பிரிட்டிஷ் க்ரோன் அஸ் த காமன்வெல்த்துடைய ஹெட்டாட்டு பிரிட்டிஷ் க்ரோனை அக்செப்ட் பண்ணுறாங்க. த எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் டிக்ளரேஷன் டஸ் நாட் அஃபெக்ட். இது எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் டிக்ளரேஷன் என்னது இந்தியாவோட சவர்ஜினிட்டியை எந்த விதத்துலேயும் என்ன பண்ணாது அப்படின்னா அஃபெக்ட் பண்ணாது அப்படிங்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டையும் எனக்கு சொல்லிக்கிறாங்க. ஓகே. இந்தியா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு அமைப்போடைய என்ன அப்படின்னா எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் சரி இந்தியா அதோட விருப்பத்துக்கு ஏற்றாப்புல என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கிறோம். அதுக்காண்டி நாங்கள் டெபெண்ட் பண்ணி இருக்கோம் அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. So in 1949 India declared the continuation of her full membership of Commonwealth of Nation and accepted the British crown as the head of the Commonwealth, and this extra constitutional declaration does not affect India's sovereignty in any manner. Further, India's membership of the UN United Nations Organization உடைய மெம்பரும் யார் அப்படின்னா இந்தியா.
அண்ட் ஆல்சோ இன் நோ வே கன்ஸ்டியூட் a லிமிட்டேஷன் ஆன் her sovereignty. அவங்களுடைய இதுக்கு வந்து என்ன அப்படின்னா எந்தவித ரெஸ்ட்ரிக்ஷனும் என்ன அப்படின்னா வராது. யுஎன்ஓட மெம்பராகவும் ஆகுறாங்க, காமன்வெல்த் நேஷனோட மெம்பராகவும் இந்தியா இருக்குது. எந்த பீரியடில் 1949. Okay, being a sovereign state, India can either acquire a foreign territory or cede a part of its territory in favor of a foreign state. இந்தியா வந்து அந்த சவர்ஜின் ஸ்டேட்னால அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபாரின் டெரிட்டரி என்ன பண்ணலாம், எங்கே எப்படினாலும் நமக்கு வந்து அக்வா பண்ணலாம். அப்படி இல்லைன்னா யாருக்குனாலும் என்ன அப்படின்னா ஃபாரின் ஸ்டேட்டுக்கு கொடுக்கலாம். ஓகே, இந்த அக்வா ஆர் நமக்கு சரேஜ். ஓகே, அதுதான் நமக்கு சவர்ஜின் ஸ்டேட். ஓகே, சோசியலிஸ்ட்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். சோசியலிஸ்ட் எவர் பிஃபோர் த டேர்ம் வாஸ் ஆடட் பை தஸ். இந்த சோசியலிஸ்ட் அப்படிங்கிற வேர்ட் எது மூலமாக ஆட் பண்ணப்படுது அப்படின்னா 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 மூலமாக என்ன பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா ஆட் பண்ணப்பட்டுச்சு இந்த சோசியலிஸ்ட் அப்படிங்கக்கூடிய வேர்ட். ஓகே, ஈவன் வந்து பிஃபோர் த டேர்ம் வாஸ் ஆடட் பை த 42nd வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் இன் 1976. த கான்ஸ்டியூஷன் ஹேட் எ சோசியலிஸ்ட் வந்து கண்டென்ட். ஓகே, இந்த சோசியலிஸ்ட் அப்படிங்கிற வேர்ட் 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 1976 மூலமாக என்ன பண்ணாங்க ஆட் பண்ணாங்க. ஆனால் கான்ஸ்டியூஷனில் இந்த அமெண்ட்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடியே என்னது இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்த சோசியலிஸ்ட் அப்படிங்கக்கூடிய கண்டென்ட் டேம் இருக்குது. எதில் அப்படின்னா டிபிஎஸ்பி, அதாவது டிரெக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஓகே, அதில் இன் அதர் வேர்ட் தட் வாட் வாஸ் ஹித்தர் டு இம்ப்ளிகேட் இன் த கான்ஸ்டியூஷன். இங்கே ஃபார்முலா என்ன அப்படின்னா ஹாஸ் நவ் பீன் மேட் எக்ஸ்பிளிசிட். முன்னாடி என்ன அப்படின்னா இன்டைரக்டாக, அதான் இம்ப்ளிசிட், அதாவது இன்டைரக்டாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சோசியலிஸ்ட் அப்படிங்கக்கூடிய இது வந்து டிபிஎஸ்பி, அதாவது டிரெக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் இருந்தது. இப்போ டேரெக்டாக நமக்கு வந்து என்ன அப்படின்னா ப்ரியாம்பிள்லே சோசியலிஸ்ட் அப்படிங்கக்கூடிய வேர்டை நமக்கு வந்து எக்ஸ்பிளிசிட்டாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வச்சிட்டாங்க அப்படிங்கிறத காமிக்கி. ஓவர் மோர் த காங்கிரஸ் நமக்கு வந்து பார்ட்டி இட் செல்ஃப் அடாப்டர் த டிசொல்யூஷன். அது மாதிரி காங்கிரஸ் நமக்கு வந்து கட்சி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ரிசொல்யூஷன் அடாப்ட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா டு எக்ஸ்டாப்ளிஷ் எ சோசியலிஸ்டிக் நமக்கு வந்து பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி. சோசியலிஸ்டிக் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி அப்படிங்கக்கூடிய நமக்கு வந்து விஷயத்தை காங்கிரஸ் பார்ட்டி வந்து ஆவடி செஷன் நடக்க போச்சு 1955 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அடாப்ட் பண்ணுறாங்க. ஓகேவா, இது சோசியலிஸ்டிக் பேட்டர்ன் ஆஃப் நோக்கு சொசைட்டி அப்படிங்கக்கூடியதை ஆவடி செஷனில் எனது இந்தியன் நோக்கு வந்து காங்கிரஸ் வந்து எனது அடாப்ட் பண்ணுது. அண்ட் டுக் மெஷர்ஸ் நோக்கு வந்து அக்கார்டிங்லி, அதுக்கு ஏற்றாப்புல என்ன அப்படின்னா மெஷர்ஸும் எடுக்காங்க. நோட்டபிளி இந்தியன் நோக்கு வந்து பிராண்ட் ஆஃப் சோசியலிசம் இஸ் ஏ டெமோக்ராட்டிக் சோசியலிசம். ஓகே, நம்மளுடைய சோசியலிசம் அப்படிங்கிறது டெமோக்ராட்டிக் சோசியலிசம். அண்ட் நாட் நோக்கு வந்து கம்யூனிஸ்ட் சோசியலிசம்ல கிடையாது, ஸ்டேட் சோசியலிசம் கிடையாது. அதுக்கே அதான் தெரியும் இல்லையா, டெமோக்ராட்டிக் சோசியலிசம் விச் இன்வால்வ்ஸ் த நேஷனலைசேஷன் ஆஃப் ஆல் மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் அபாலிசேஷன் ஆஃப் ப்ரைவேட் வந்து ப்ராப்பர்ட்டி. என்ன அப்படின்னா எல்லா இதுலேயும் ஓகே, ஸோ ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், அபாலிசேஷன் ஆஃப் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி எல்லாமே என்ன அப்படின்னா அதில் வந்து இருக்கும். அதான் நமக்கு வந்து ஒரு கம்யூனிசம், டெமோக்ராட்டிக் நோக்கு வந்து சோசியலிசம் அப்படிங்கிற இதை மோஸ்ட்லாம் டெமோக்ராட்டிக் சோசியலிசம். ஓகே, இது வந்து என்ன அப்படின்னா ஒரு கம்யூனிஸ்ட் சோசியலிசம்னு இருக்கக்கூடியது. எல்லாமே என்ன அப்படின்னா ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், ஓகே, ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிலாம் இது பண்ணுறது தான் நமக்கு வந்து கம்யூனிஸ்ட். இது டெமோக்ராட்டிக் சோசியலிசம் அப்படிங்கிறது ஃபேத் இன் சோசியலிசமில் ஃபேத் பண்ணியிருக்கும். அது வந்து என்ன அப்படின்னா அந்த சோசியலிசம் வந்து மிக்ஸ்ட் எக்னாமி, அதாவது ஓகேவா ஸ்டேட் அண்ட் நமக்கு வந்து மார்க்கெட் ரெண்டுமே என்ன அப்படின்னா அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதான் மிக்ஸ்ட் எக்னாமியாக இருக்கும். ஓகே, இது டெமோக்ராட்டிக் சோசியலிசம் வேர் த போத் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் செக்டர் ரெண்டுமே என்ன அப்படின்னா கோஎக்ஸிஸ்ட் சைட் பை சைட், அதான் நம்மளுடைய இது டெமோக்ராட்டிக் சோசியலிசம். ஓகே, ஆஸ் வெல் அது சுப்ரீம் கோர்ட் சேஸ். ஓகே, சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க டெமோக்ராட்டிக் சோசியலிசம் எய்ம்ஸ் டு எண்ட். டெமோக்ராட்டிக் சோசியலிசமோட ஏமே என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டு எண்ட் நோக்கு வந்து பாவர்ட்டி. ஓகே, பாவர்ட்டி என்ன பண்ணுறது அப்படின்னா ஒழிக்கிறது. அதுக்கப்புறம் நமக்கு வந்து இக்னோரன்ஸ், ஓகே, டிசஸ் அண்ட் நமக்கு வந்து இன்இக்வாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி அதெல்லாம் நமக்கு வந்து முடிவுக்கு கொண்டு வரது அந்த டெமோக்ராட்டிக் சோசியலிசமோட ஏம் அப்படிங்கிறாங்க. ஓகே, டெமோக்ராட்டிக் நமக்கு சோசியலிசம் aims to end poverty, ignorance, disease and inequality of opportunity. Indian socialism is a blend of Marxism and Gandhism. Marx and Gandhi இவங்க ரெண்டு பேருடைய வந்து ஐடியாலஜியும் பிளெண்ட் பண்ணி இருக்கிறது தான் என்ன அப்படின்னா இந்தியன் சோசியலிசம் அப்படிங்கிறது. ஆனால் காந்திசம் உடையது கொஞ்சம் அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் காந்திசம் லீனிங் ஹெவிலி டுவார்ட்ஸ் ஏ காந்தியன் சோசியலிசம். The new வந்து எக்கனாமிக் பாலிசி
1991 ஆஃப் the லிபரலைசேஷன் ப்ரைவேட்டைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன், அதாவது எல்பிஜி அப்படிம்போம். அது வந்து எக்மோஸ்டில் வரும் இந்த நியூ எக்கனாமிக் பாலிசி 1991. ஓகேவா. ஹாவெவர் டைல்யூட் த சோசியலிஸ்டிக் வந்து கிரெடென்ஷியல் ஆஃப் த இந்தியன் ஸ்டேட். அதை என்ன பண்ணும் அப்படின்னா டைல்யூட் பண்ணும். இது நியூ எக்கனாமிக் பாலிசி. ஓகே, இதான் என்ன அப்படின்னா சோசியலிஸ்டிக் அப்படின்னா இந்தியாக்குள்ளது டெமோக்ராட்டிக் சோசியலிசம். அது சோசியலிஸ்டிக் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி அப்படிங்கிறது ஆவர்டி செஷனில் இந்தியன் காங்கிரஸ் ஆல்ரெடி வந்து 1955 எனக்கு அடாப்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா. சோசியலிஸ்ட் அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷன் ஆரம்பிக்கும் புதுசில் டிபிஎஸ்பி டிரெக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் இருந்திருக்கும். அது வந்து இம்ப்ளிசிட்டுக்கு இன்டெரக்டாக இருந்திருக்கும். டேரெக்டாக வந்தது 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 மூலமாக என்ன அப்படின்னா டேரெக்டாகவே என்ன அப்படின்னா ப்ரீஆம்பிளில் இது பண்ணி வச்சுருப்பாங்க. அவ்வளோதான். செக்குலர்னால் என்ன? செக்குலர் த டேர்ம் செக்குலர் டூ வாஸ் ஆடட் பை த 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976. இஸ் செக்குலர் அப்படிங்கக்கூடிய வேர்டு என்ன அப்படின்னா 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 ஆட் பண்ணோம். சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க எமோஷனல் அப்படின்னா 1974. ஓகே, எமோஷனல் 1974 அதாச்சும் 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் வந்து வர்றதுக்கு முன்னாடி இல்லையா. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா த வேர்ட் although the word ஓகேவா although the word secular the state were not the expressly mentioned in the constitutionல secular state அப்படிங்கக்கூடியது நம்ம மென்ஷன் பண்ணல. there can be no doubt that constitution maker wanted to establish such a state. ஆனால் கான்ஸ்டியூஷன் மேக்கர் வந்து செக்குலர் அப்படிங்கிற வேர்ட் வந்து ஆட் பண்ண கான்ஸ்டியூஷனில் ஆட் பண்ணலையே தவிர, ஆனால் கான்ஸ்டியூஷன் மேக்கர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த செக்குலரான ஸ்டேட்டை தான் எனக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க விரும்பியிருக்காங்க. அப்படிங்கிறது என்ன எது மூலமாக தெரியுது அப்படின்னா ஆர்டிகல் 25 to 28 மூலமாக தெரியுது. அது மூலம் என்னது கேரண்டிங் த ஃபண்டமெண்டல் ரைட் டு த ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன் அப்படிங்கக்கூடிய இது கொடுத்துருந்தாங்க இல்லையா. அதான் த ஆர்டிகல் 25 to 28 guaranteeing the fundamental rights to the freedom of religion have been included in the constitution. The Indian constitution embodies the positive concept of secularism. Okay, that is all religion in our country have the same status and support from the state. என்ன அப்படின்னா ஆர்டிகல் 25 to 28 என்ன அப்படின்னா யாருனாலும் எந்த மதத்தினாலும் ஃபாலோ பண்ணலாம், அதுக்கு அவங்களுக்கு அடிப்படை உரிமை இருக்குது அப்படிங்கிறத கான்ஸ்டியூஷன் சொல்லும். ஓகே, அதான் கேரண்டிங் த ஃபண்டமெண்டல் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன் அப்படிங்கக்கூடியது. இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் அது நம்மளோட செக்குலரிசம் அப்படிங்கிறது வந்து எல்லா மதத்துக்கும் என்ன கொடுக்கும் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொடுக்கும். அந்த ஆல் ரிலிஜன் இன் யுவர் கண்ட்ரி ஹேவ் த சேம் ஸ்டேட்டஸ் அண்ட் சப்போர்ட் ஃப்ரம் த ஸ்டேட். ஓகே, அவ்வளோதான். இதான் செக்குலர் அப்படிங்கிறது. டெமோக்ராட்டிக்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். டெமோக்ராட்டிக் அப்படிங்கிறது டெமோக்ராட்டிக் பாலிட்டி அஸ் ஸ்டிபுலேட்டட் இன் த ப்ரீஆம்பிள். டெமோக்ராட்டிக் அப்படிங்கிற வேர்டும் என்ன அப்படின்னா ப்ரீஆம்பிளில் இருக்குது. அதை எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா வாஸ் பேஸ்ட் ஆன் ஓகே டெமோக்ராட்டிக் த பாலிட்டி as stipulated in the preamble. Okay, so democratic the policy as stipulated in the preamble is based on the doctrine of popular the sovereignty, that is possession of supreme power by the people. Okay, people க்கு தான் full அதிகாரம் இருக்குது. அப்படி இதெல்லாம் டெமோக்ராட்டிக் ஸ்டேட் அப்படின்னாலே டெமோக்ரஸி அப்படின்னாலே பீப்புளுக்கு தான் ஃபுல் அந்த அத்தாரிட்டி சுப்ரீம் பவர் இருக்குது. ஓகே, டெமோக்ரஸி அப்படிங்கிறது ரெண்டு டைப்பாக பிடிக்கலாம். ஒன்று வந்து டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டெமோக்ரஸின்னு சொல்லிட்டு ரெண்டுனா இருக்குது. டைரக்ட் டெமோக்ரஸியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பீப்புள் எக்ஸைஸ் தே சுப்ரீம் பவர் டைரக்ட்லி. ஓகே, டைரக்டாகவே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட சுப்ரீம் பவர் வந்து எக்ஸைஸ் பண்ணுவாங்க. அஸ் இன் த கேஸ் ஆஃப் சுவிட்சர்லாண்ட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் சுவிட்சர்லாண்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து 4 டிவைஸ் ஆஃப் டைரக்ட் டெமோக்ரஸி. டைரக்ட் டெமோக்ரஸிக்கு 4 டிவிஷன் இருக்குது. ஒன்று வந்து ரெஃபரண்டம்னா என்ன அப்படின்னா ரெஃபரண்டம்னா எல்லாத்தையும் கூட்டி வச்சுட்டு எல்லா பீப்புளையும் வந்து அட் த டைமில் சேர்த்து வச்சு கேட்பாங்க. இந்த இடத்துல ரெஃபரண்டம் அப்படின்னா இட்ஸ் அ ப்ரொசீஜர் வேர் பை எ ப்ரப்போஸ்ட் லெஜிஸ்லேஷன் இஸ் ரெஃபர் டு த எலக்ட்ரேட் ஃபார் செட்டில்மெண்ட் பை தே டைரக்ட் ஓட்ஸ். டேரெக்டாகவே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்கே ஓட் போட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பீப்புள்கிட்டே கேட்டு இது பண்ணுவாங்க. அதான் ரெஃபரண்டம் டேரெக்டாகவே. ஓகே, இனிஷியேட்டிவ் அப்படின்னா பீப்புள் வந்து ஒரு பில்லை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, எதுக்கு அப்படின்னா லெஜிஸ்லேச்சர் வந்து சட்டமாக்குறதுக்குன்னு சொல்லிட்டு பீப்புளே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பில் வந்து இது பண்ணுவாங்க. அது வந்து இனிஷியேட்டிவ். ரீகால் அப்படின்னு என்ன அப்படின்னா ரீகால் அப்படிங்கிற ஒரு மெத்தட்.
இதில் என்ன அப்படின்னா ஓட்டர் கேன் ரிமூவ் எ ரெப்ரசன்டேஷன் ஆர் ஆஃபீஸர் பிஃபோர் த எக்ஸ்பிரி ஆஃப் இஸ் டேம். என்ன அப்படின்னா அவங்களோட டைம் வந்து முடியறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஓட்டர்ஸ் வந்து ஓட் மூலமாக என்ன பண்ணா அப்படின்னா பீப்புளே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரிமூவ் பண்ணிடுவாங்க ஆஃபீஸர். அது வந்து ரீகால். ஓகே, இன்னொன்று வந்து பிளபிசைட் அப்படிங்கிறது ஆரிஜின் ஆஃப் இந்தியன் பீப்புள் ஒப்பீனியன். Okay, obtaining the opinion, India's soft the people on any issue of public importance is generally to solve the territorial dispute. Okay, என்ன அப்படின்னா இதுக்கு வந்து ஒப்பீனியன் பீப்புளோட ஒப்பீனியன் கேட்பாங்க. அது வந்து என்ன அப்படின்னா பொதுவான ஒரு பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ்குள்ளான செயலாக இருந்துச்சு அப்படின்னா பீப்புளுக்குள்ளே ஒப்பீனியன் வந்து கேட்பாங்க. அதான் நோக்கு பெப்ளிசைட். இது வந்து என்ன அப்படின்னா அதுக்கு மேக்ஸிமம் இந்தியாவில் என்ன அப்படின்னா டெரிட்டோரியல் வந்து டிஸ்பியூட்ஸ். ஓகேவா, இடத்துக்கு ஏதாச்சும் அந்த இது வந்துச்சு அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணுவாங்க. இது வந்து டைரக்ட் டெமோக்ரஸியில் இருக்கக்கூடிய மெத்தட். ஓகேவா, வந்து ரெஃபரண்டம், இனிஷியேட்டிவ், ரீகால் அண்ட் வந்து பிளபிசைட் அப்படிங்கிறது. இது ரெஃபரண்டம். இதுக்கு வந்து டைரக்ட் டெமோக்ரஸிக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தா சுவிட்சர்லாந்து தான். இன்டைரக்ட் டெமோக்ரஸி அப்படின்னா நம்மளோட இது இன்டைரக்ட் டெமோக்ரஸி தான். என்ன அப்படின்னா நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அங்கே போயிட்டு தேர்ந்தெடுப்பாங்க இல்லையா ஒருத்தங்களும். அதான் ஓகே. இன்டைரக்ட் டெமோக்ரஸி அப்படிங்கிற ஆன் த அதர் ஹேண்ட் என்ன அப்படின்னா அந்த ரெப்ரஸன்டேட்டிவ் எலக்டட் பை த பீப்புள். நம்ம வந்து ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் நம்மளோட ரெப்ரஸன்டேட்டிவ் அங்கே போயிட்டு இதை எலக்ட் பண்ணுவாங்க. அதான் the representative elected by the people exercise the supreme power and thus carry on the government and make the law. This type of democracy also known as representative democracy ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, என்ன அப்படின்னா இன்டைரக்ட் டெமோக்ரஸி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா the representative elected by the people exercise the supreme power. ஓகேவா, அந்த ரெப்ரஸன்டேட்டிவ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சுப்ரீம் பவரை எக்ஸசைஸ் பண்ணுவாங்க அண்ட் கேரி ஆன் த கவர்மெண்ட்டை கேரி பண்ணிட்டு போவாங்க, லா மேக் பண்ணுவாங்க. அப்புறம் நம்ம தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ரெப்ரஸன்டேட்டிவை எலெக்ட் பண்ணி இது அனுப்புறது. இது வந்து இன்டைரக்ட் டெமோக்ரஸி. ஓகே, இந்த அதை வந்து ரெப்ரஸன்டேட்டிவ் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து ரெண்டாக பிரிக்கலாம். ஃபேதராக என்ன அப்படின்னா ஓகே பிரசிடென்ஷியல் வந்து பார்லிமெண்ட்ரி வந்து டெமோக்ரஸி, இன்னொன்று பிரசிடென்ஷியல் டெமோக்ரஸின்னு சொல்லி ரெண்டாக பிரிக்கலாம். இந்தியன் கான்ஸ்டியூஷன் ப்ரொவைட் ஃபார் ரெப்ரஸன்டேட்டிவ் டெமோக்ரஸி. இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து என்ன அப்படின்னா நம்மளோட டெமோக்ரஸி அப்படிங்கிறது பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி தான். ஓகே, டெமோக்ரஸி தான். அண்டர் விச் த எக்ஸிக்யூட்டிவ் இஸ் ரெஸ்பான்சிபிள் டு த லெஜிஸ்லேச்சர். ஓகேவா, எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிறவங்க வந்து ஃபுல் ரெஸ்பான்சிபிள் எடுத்துப்பாங்க. எதுக்கு அப்படின்னா ஓகே சட்டம் வந்து ஏற்றவங்களுக்கு. ஓகே, ஃபார் ஆல் இட்ஸ் பாலிசி அண்ட் ஆக்ஷன். ஓகே, இதான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கக்கூடிய விஷயம் வந்து பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸியில் இருக்கும். நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன் பார்லிமெண்ட்ரி வந்து டெமோக்ரஸி தான். த எக்ஸிக்யூட்டிவ் இஸ் ரெஸ்பான்சிபிள் டு த லெஜிஸ்லேச்சர் ஃபார் ஆல் இட்ஸ் ஆக்ஷன் அண்ட் பாலிசி. யூனிவர்சல் வந்து அடல்ட் ஃப்ரெண்ட்ஷிப், பீரியடிக் வந்து எலெக்ஷன், ரூல் ஆஃப் லா, independence of judiciary and absence of discrimination on certain grounds or the manifestation of a democratic character of the Indian polity. இதெல்லாம் வந்து முக்கியமான இதாக இருக்கும். இதெல்லாம் யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரெண்ட்ஷிப், பீரியடிக் எலெக்ஷன், அதுக்கப்புறம் என்னது ரூல் ஆஃப் லா, இண்டிபெண்டன்ஸ் ஓகே சட்டத்தைப்படி இது பண்ணுறது ரூல் ஆஃப் லா, பீரியடிக் எலெக்ஷன், இண்டிபெண்டன்சி ஆஃப் ஜுடிஷியரி, absence of discrimination on certain grounds or the manifestation of the democratic character of the Indian polity. தான் இந்தியன் பாலிட்டியோட இது character. The term democratic is used in the preamble in the broader sense. Okay, democratic அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து preamble இருக்குது அப்படின்னா அது நமக்கு broader senseல இருக்குது. Okay, embracing not only the political democracy மட்டும் என்ன அப்படின்னா சொல்லலை. டெமோக்ராட்டிக் அப்படின்னா அது வந்து என்ன அப்படின்னா சோசியல் அண்ட் எக்கனாமிக் வந்து டெமோக்ரஸியும் சொல்லுது இல்லையா. டெமோக்ராட்டிக் அப்படிங்கிறது சும்மா பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி ஏதாச்சும் ஓட்டு போடுறது அப்படிங்கிறத விஷயம் அதை மட்டும் சொல்லலை. சோசியலாகவும் சரி எக்கனாமிக் டெமோக்ரஸியும் சொல்லுது. This dimension was stressed by டாக்டர் பிஆர் அம்பேத்கர். அவங்களால என்ன பண்ணப்படுது அப்படின்னா ஸ்ட்ரெஸ் பண்ணப்படுறது. இது வந்து பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி மட்டும் சொல்ல சோசியல் அண்ட் எக்கனாமிக் டெமோக்ரஸின்னு சொல்லுது அப்படிங்கிறத. ஓகே, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஸ்பீச் அம்பேத்கர் அவங்க ஸ்பீச்சில் 25th November 1949 அதாவது கான்ஸ்டியூஷன் வந்து அடாப்ட் பண்ணுறதுக்கு
ஓகே முந்தின நாள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி cannot நோக்கு வந்து cannot last unless the people again political democracy cannot நோக்கு வந்து cannot last unless there lies at the base of its social democracy. What does social democracy mean? It means a way of life which recognize liberty, equality and fraternity. The principle of liberty, equality and fraternity are not to be treated as separate items in the trinity. They form a union of trinity in the sense that to divest one from the other is to defeat the very purpose of democracy. The liberty cannot be divorced from equality, equality cannot be divorced from liberty. Okay, nor can liberty and equality be divorced from fraternity. Without equality, liberty would produce the supremacy of the few over the many. Equality without liberty would kill individual initiative. ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னா பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி அப்படிங்கிறது பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி அப்படிங்கக்கூடிய விஷயம் வந்து சோசியல் இந்த சோசியல் டெமோக்ரஸி. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எக்கனாமிக் டெமோக்ரஸி. ஓகே, அதோடைய பேசிக்கில் இதில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் அவங்க இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த சேம் வந்து கண்டெஸ்ட். ஓகே, இதே கண்டெஸ்ட்டில் சுப்ரீம் கோர்ட் 1997 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1997 ஓகேவா என்ன சொல்லியிருக்காங்க? த கான்ஸ்டியூஷன் வந்து என்விஷன் டு எஸ்டாப்ளிஷ் அண்ட் egalitarian social order rendering to every வந்து citizen social, economic and political justice in a social and economic democracy of the Bharat Republic. ஓகேவா? என்ன அப்படின்னா பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி மட்டும் இல்லை, சோசியல் அண்ட் எக்கனாமிக் டெமோக்ரஸியும் எல்லா பீப்புளுக்கும் எல்லாம் கிடைக்கணும், நீதியெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் 1997. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தா டெமோக்ராட்டிக் இதுக்குள்ளது. ஓகே, ரீபப்ளிக்னா என்ன பார்ப்போம். டெமோக்ராட்டிக் பாலிட்டி. ஓகே, டெமோக்ராட்டிக் பாலிட்டியை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா மொனார்ச்சி அண்ட் வந்து ரீபப்ளிக் சொல்லி ரெண்டாக பிரிக்கலாம். ஓகே, மொனார்க்கி. ஓகே, ஸோ மொனார்க்கி அண்ட் வந்து மொனார்க்கி அப்படி சொல்லிட்டு அல்லது இன்னொன்று ரீபப்ளிக் ரெண்டாக பிரிக்கலாம். மொனார்க்கினா என்ன அப்படின்னா அந்த ஹெட் ஆஃப் அ ஸ்டேட். ஓகே, ஸ்டேட்டோடைய ஹெட் தான் என்ன அப்படின்னா மொனார்க்கி அப்படின்னு சொல்லிட்டு. யூஸ்வலி என்ன அப்படின்னு பார்த்தா அதில் வந்து மொனார்க்கியில் வந்து கிங், குவீன் அவங்க தான் என்ன ஹெட்டாக இருப்பாங்க. அவங்க வந்து என்ன அப்படின்னா பாரம்பரிய வழியாக என்ன அப்படின்னா அவங்களோட பொசிஷனை என்ஜாய் பண்ணுவாங்க. என்ஜாய் த ஹெரிட்டரி பொசிஷன் தட் இஸ் ஹீ கம்ஸ் இன் டு ஆஃபீஸ் த்ரூ த சக்சஷன். ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அடுத்த உள்ளவங்க அவங்களோட பையன் அப்படிங்கிற மாதிரி ஹெரிட்டரி பொசிஷன் இருக்கும். ஓகே, இதில் அப்படின்னா மொனார்க்கி. ஓகே, அப்படிங்கிறதுல அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் பிரிட்டன் சொல்லிக்கலாம். ரீபப்ளிக்கில் என்னது இருக்கும் அப்படின்னா த ஹெட் ஆஃப் அ ஸ்டேட் இஸ் ஆல்வேஸ் எலெக்டட் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி ஃபார் த ஃபிக்ஸ்டு பீரியட். ஓகே, இதில் வந்து ரீபப்ளிக் அப்படின்னா ஸ்டேட்டில் உள்ள ஹெட்டை வந்து பீப்புளோ இந்த டைரக்டாகவோ வந்து இன்டைரக்டாகவோ வந்து எலெக்ட் பண்ணுவாங்க. ஒரு ஃபிக்ஸ்டு வந்து பீரியடுக்கு டைரக்டாகவோ இன்டைரக்டாகவோ எலெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து யூஎஸ்ஏ. அதான் ரீபப்ளிக். ஓகேவா? ஓகே, மொனார்க்கி அப்படிங்கிறது கிங் அப்படிங்கிற இது உங்களோட ஹெரிட்டரி இதாக இருக்கும். இது வந்து பீப்புள் வந்து டைரக்டாகவும் இன்டைரக்டாக எல்லாம் பண்ணுவாங்க. அது வந்து ரீபப்ளிக். ஓகே, அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து யூஎஸ்ஏ. therefore the term republic in our preamble indicate that India has an elected head called the president. ஓகே, இந்தியாவுக்கு வந்து எலெக்டட் வந்து ஹெட் தான் இருக்காங்க. அவங்க வந்து பிரசிடென்ட் அடிச்சுடுவோம். ஓகே, ஹீஸ் எலெக்டட் இன்டைரக்ட்லி அப்படின்னு தெரியுதுலே. நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவ் என்ன பண்ணுறாங்க, நம்ம ரெப்ரசன்டேட்டிவாக ஓட்டு போட்டு எடுப்போம். அந்த ரெப்ரசன்டேட்டிவ் என்ன பண்ணுறாங்க, அவங்கள செலக்ட் பண்ணுறாங்க. அதான் பிரசிடெண்ட்டாக இது பண்ணுவாங்க. அதான் ஹீஸ் வந்து எலெக்டட் இன்டைரக்ட்லி. A father வந்து fixed period of 5 years. A republic also means 2 more thing. ஓகே, republic அப்படின்னா இன்னும் 2 விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா investing of வந்து political sovereignty in the people. இங்கே பொலிட்டிக்கல் sovereignty அப்படிங்கிறது பீப்புளோட கையில் தான் அது இருக்கும். ஓகேவா? அந்த அத்தாரிட்டி சுப்ரீம் பவர் அப்படிங்கிறது பீப்புளோட கையில் இருக்கும். அண்ட் நாட் இன் த சிங்கிள் வந்து இண்டிவிஜுவல். ஒரு சிங்கிள் வந்து இண்டிவிஜுவல் கையில் என்னது அப்படின்னா ரீபப்ளிக் அப்படின்னா அது இருக்காது. ஓகேவா? like a king or second absence of any privilege வந்து classes and hence all public office being opened to every citizen without any discrimination. எல்லா பப்ளிக் ஆஃபீஸும் என்ன அப்படின்னா ஓப்பனில் இருக்கும். எல்லா சிட்டிசனுக்கும் எந்த வித டிஸ்கிரிமினேஷனும் இல்லாமல். ஜஸ்டிஸ். ஓகே, நீதி அப்படிங்கக்கூடிய விஷயம். த டேம் ஜஸ்டிஸ் இந்த ப்ரியாம்பிள் எம்ப்ரைஸ் 3 டிஸ்ட்ரிக்ட் ஃபார்ம்ஸை என்ன பண்ணோம் அப்படின்னா நீதி அப்படிங்கக்கூடிய இது இருக்கும். இந்த சோசியல். ஓகே, பொருளாதாரம். ஓகே, சோசியல், எக்கனாமிக். ஓகே, சோசியல், சமூகம் வந்து எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் அப்படின்னு எல்லாத்துலேயுமே என்ன அப்படின்னு பார்த்தா ஜஸ்டிஸ் அப்படிங்கக்கூடிய எனக்கு வந்து விஷயம்
விஷயத்தை வந்து இதை எம்ப்ரைஸ் பண்ணுவாங்க. ஓகே, என்ன அப்படின்னு பார்ப்போம். ஓகே, செக்யூர் த்ரூ, அது எது மூலமாக நமக்கு வந்து நம்ம செக்யூர் பண்ணுறோம் அப்படின்னா, பொலிட்டிக்கல் நமக்கு வந்து செக்யூர் த்ரூ வேரியஸ் நமக்கு ப்ரொவிஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் நமக்கு வந்து டிரெக்டிவ் பிரின்சிபல் மூலமாக தான் அதை செக்யூர் பண்ணுறோம். சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்னாலே ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் டு நமக்கு வந்து ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஆல் சிட்டிசன் வித்தவுட் எனி டிஸ்கிரிமினேஷன். எந்த நமக்கு வந்து சோசியல் நமக்கு வந்து டிஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் எல்லாத்தையும் என்ன அப்படின்னா ஈக்குவலாக நமக்கு வந்து ட்ரீட் பண்ணுது. வித்தவுட் எனி சோசியல் டிஸ்கிரிமினேஷன் பேஸ்ட் ஆன் நமக்கு வந்து காஸ்ட், நமக்கு வந்து கலர், ரேஸ், religion, sex or so on. It means absence of no privilege being extended to any particular section of a society. ப்ரிவிலேஜஸ் நோக்கெல்லாம் இல்லாமல் சிறப்பு சலுகை அதெல்லாம் இல்லாமல் என்ன அப்படின்னு இருக்கிறது தான் சோசியல் ஜஸ்டிஸ். அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இந்த நோக்கு வந்து கண்டிஷன் ஆஃப் பேக்வேர்ட் கிளாஸஸ்க்கும் அவங்களுக்கும் என்னது இம்ப்ரூவ்மெண்ட் இது வேணும். அண்ட் நோக்கு உமன், இதுதான் சோசியல் நோக்கு ஜஸ்டிஸ். ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஆல் சிட்டிசன் வித்தவுட் எனி சோசியல் நோக்கு டிஸ்டிங்ஷன். ஓகேவா, அவ்வளோதான். எக்கனாமிக் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது நான் டிஸ்கிரிமினேஷன் பிட்வீன் பீப்புள் ஆன் த பேசிஸ் ஆஃப் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ். என்ன அப்படின்னா பொருளாதார அடிப்படையில் என்ன பண்ணுறது அப்படின்னா டிஸ்கிரிமினேஷன் இல்லாமல் இருக்குது. அதாவது எலிமினேஷன் ஆஃப் கிளாரிங் இன்இக்வாலிட்டி இன் வெல்த், இன்கம் அண்ட் நோக்கு ப்ராப்பர்ட்டி. எ காம்பினேஷன் ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எக்கனாமிக் ஜஸ்டிஸ் டினோட்ஸ் வாட் இஸ் நோன் அஸ் எ டிஸ்ட்ரிபியூட்டிவ் நோக்கு ஜஸ்டிஸ். இந்த சோசியல் நோக்கு ஜஸ்டிஸ் அப்படி சொல்கிறோம் இல்லையா, இதையும் இந்த எக்கனாமிக் ஜஸ்டிஸுக்கு இந்த ரெண்டுத்தையும் என்ன சொல்லுவாங்களாம் அப்படின்னா அதுதான் எனக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ் அப்படி சொல்லி சொல்கிறோம். ஓகேவா, இது ரெண்டு ஓகேவா. ஓகே, பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ். ஓகேவா, பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா எல்லா சிட்டிசனுமே என்ன அப்படின்னா ஈக்குவலான பொலிட்டிக்கல் ரைட், எல்லாத்துக்குமே என்ன அப்படின்னா ஈக்குவலான நமக்கு பொலிட்டிக்கல் ரைட் இருக்குது. எதுக்கு ஓட்டுக்கு. ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் நிறைய நம்மளோட உரிமைகளை நோக்கு வந்து பேசுகிறதுக்கு அது இல்லாத அதான் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் இம்ப்ளைஸ் தட் ஆல் சிட்டிசன் நோக்கு ஷுட் ஹாவ் ஈக்குவல் பொலிட்டிக்கல் ரைட், ஈக்குவல் அக்சஸ் டு ஆல் பொலிட்டிக்கல் நோக்கு வந்து ஆஃபீஸ். ஏன்னா இங்கேனாலும் நம்ம கேண்டிடேட்டாக இருக்கலாம். ஓகேவா, எலெக்ஷனில் நிற்கலாம். தான் பொலிட்டிக்கல் நோக்கு ஆஃபீஸ் அண்ட் ஈக்குவல் நோக்கு வந்து வாய்ஸ் இந்த கவர்மெண்ட். ஓகே, எதனாலும் கேட்கலாம். த ஐடியல் ஆஃப் நோக்கு ஜஸ்டிஸ் சோசியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் ஹாஸ் பீன் டேக்கன் ஃப்ரம் த ரஷ்யன் ரெவல்யூஷன். ரஷ்யன் நோக்கு வந்து ரெவல்யூஷனில் இருந்து தான் இந்த ஜஸ்டிஸ் அப்படிங்கக்கூடிய ஐடியல். ஓகே, அந்த ஐடியாலஜி வந்து நமக்கு கிடச்சிருக்கு. சோசியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் இது ரஷ்யன் நோக்கு வந்து ரெவல்யூஷன் 1917. ஓகே, லிபர்ட்டி. லிபர்ட்டினா என்ன? இந்த டேர்ம் நோக்கு லிபர்ட்டி மீன்ஸ் த ஆப்சன்ஸ் ஆஃப் நோக்கு வந்து ரிஸ்ட்ரெயின்ட் ஆன் த ஆக்டிவிட்டி ஆஃப் இண்டிவிஜுவல். இது வந்து என்ன அப்படின்னா லிபர்ட்டி அப்படின்னா ரிஸ்ட்ரெயின் எதுவுமே, அதாவது டிஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே நோக்கு வந்து இல்லாமல் இருக்கிறது தான் நோக்கு வந்து லிபர்ட்டி அப்படிங்கிறது கிடையாது. ஓகே, மீன்ஸ் த ஆப்ஸ் ஆஃப் நோக்கு வந்து ரிஸ்ட்ரெயின்ஸ் ஆன் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் அண்ட் அதுதான். ஆனால் என்ன அப்படின்னா பட் அட் த சேம் டைம் ப்ரொவைடிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டிவிஜுவல் நோக்கு வந்து பர்சனாலிட்டி. ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் நோக்கு வந்து இல்லாமல் இருக்குது தான் சரியா. ஸோ என்னது அது ரிஸ்ட்ரைன்ட் ஆன் த ஆக்டிவிட்டி ஆஃப் இண்டிவிஜுவல். ஓகேவா, ஒருத்தவங்க என்ன அப்படின்னா ஏதாச்சும் செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபுல் நோக்கு வந்து இப்போ ஷாப் ஓப்பன் பண்ணுறாங்க, அவங்களோட ப்ரொஃபஷன் சரி எதுனாலும் சரி என்ன அப்படின்னா ஃபுல் லிபர்ட்டி இருக்கும். அதான் த லிபர்ட்டி மீன்ஸ் ஆப்ஸ் ஆஃப் நோக்கு வந்து டிஸ்ட்ரைன்ஸ் ஆன் த ஆக்டிவிட்டி ஆஃப் இண்டிவிஜுவல் and at the same time providing opportunity for the development of individual local personality. The preamble secures to all citizens of India என்ன அப்படின்னா லிபர்ட்டி ஆஃப் நோக்கு வந்து என்னது அவங்க தாட். ஓகேவா, அவங்களுக்கு தனி நோக்கு வந்து உரிமை இருக்குது. ஓகே, அவங்களோட எண்ணம் தாட் நோக்கு வந்து எக்ஸ்ப்ரெஷன், பிலீஃப், ஃபேத் அண்ட் நோக்கு ஒர்க்ஷிப் அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு என்னது இருக்குது, லிபரல் இருக்குது. த்ரூ நோக்கு எது மூலமாக அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ஃபோர்ஸபிள் இன் த கோர்ட் ஆஃப் லா இன் கேஸ் ஆஃப் நோக்கு வயலேஷன். ஓகேவா, ஓகே, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நமக்கு வந்து என்ஃபோர்ஸ் பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு லிபர்ட்டி ஆஃப் தாட், எக்ஸ்பிரஷன், பிலீஃப் அண்ட் ஃபேத், பிலீஃப், ஃபேத் அண்ட் ஒர்க்ஷிப். ஓகே, அதுக்கெல்லாம் முழு உரிமை கொடுத்துருப்பாங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மூலமாக. லிபர்ட்டி ஆஸ் எலாபரேட்டட் இன் த ப்ரியாம்பிள் இஸ் வெரி எசென்ஷியல் ஃபார் த சக்ஸஸ்ஃபுல் ஃபங்க்ஷனிங் ஆஃப் த இந்தியன் டெமோக்ராட்டிக் சிஸ்டம். லிபர்ட்டி டஸ் நாட் மீன் லைசன்ஸ். ஓகே, லிபர்ட்டி அப்படிங்கிறது லைசன்ஸ் கிடையாது. டு வாட் ஒன் லைக்ஸ். ஓகேவா, ஒருத்தங்க எது பிடிச்சிருக்கோ அதை செய்கிறது அப்படிங்கிறதுக்கு லைசன்ஸ் மாதிரி கிடையாது. ஹேஸ் டு பி என்ஜாய்ட் வித்தின் த லிமிட்டேஷன் மென்ஷன் இன் த கான்ஸ்டியூஷன் இட் செல்ஃப். அரசியல் அமைப்பில் நமக்கு வந்து இருக்கக்கூடிய சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோடு என்ன அப்படின்னா அவங்க என்ஜாய் பண்ணிக்கலாம். ஓகேவா, அது வந்து அதுக்காண்டி நம்ம இஷ்டப்பட்டதெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து இது லிபர்ட்டி அப்படிங்கிறது கிடையாது. த லிபர்ட்டி does not mean license to do what one likes and has to be enjoyed within the limitation mentioned in the constitution itself. In belief, the liberty conceived by the preamble or fundamental rights is not absolute. அது வந்து அப்சொல்யூட் கிடையாது, பட் நமக்கு வந்து குவாலிஃபைட் ஆனது.
ஓகேவா. தேவையான இடத்துல நமக்கு லிபர்ட்டி வந்து என்ன பண்ணப்படும் அப்படின்னா இது பண்ணப்படும். ஓகேவா. ஸோ அதான் ஐடியல் ஆஃப் நோக்கு வந்து லிபர்ட்டி, அதான் நாட் நோக்கு அப்சல்யூட் பட் குவாலிஃபைட். ஐடியல்ஸ் ஆஃப் நோக்கு லிபர்ட்டி, ஈக்வலிட்டி அண்ட் ஃபார்டர்னிட்டி அப்படிங்கக்கூடிய விஷயம் எங்கேருந்து எடுக்கப்படுது அப்படின்னா ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன். ஓகேவா. ஓகே 17 நோக்கு வந்து 89 டு நோக்கு 1799 ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் மூலமாக எடுக்கப்பட்டதான் இந்த லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி அண்ட் ஃபார்டர்னிட்டி அப்படிங்கிறது. ஜஸ்டிஸ் அப்படிங்கிற சோசியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல், அது நுகோ ரஷ்யன் நுகோ ரெவல்யூஷன் இருந்து எடுத்தோம் இல்லையா. ஆமாம் லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி, ஃபார்டர்னிட்டி அப்படிங்கிறது ஃப்ரெஞ்ச் நுகோ வந்து ரெவல்யூஷன்ல இருந்து 17 நுகோ வந்து 89 டு 17 நுகோ வந்து 19 நுகோ வந்து 9. ஓகேவா. அதுக்கப்புறம் ஈக்வாலிட்டி. ஈக்வாலிட்டினா என்ன? அந்த டேம் நோக்கு வந்து ஈக்வாலிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஆப்ஸ் ஆஃப் நோக்கு ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸ் டு எனி செக்ஷன் ஆஃப் அ சொசைட்டி. ஓகே, ஒரு சமூகம் இருக்கா அப்படின்னா அதில் என்ன அப்படின்னா எந்த விதமான ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸும் இல்லாமல் நுகர்ந்து இருக்கிறது தான் என்ன அப்படின்னா ஈக்வாலிட்டி அப்படிங்கிறது. த டேம் ஈக்வாலிட்டி மீன்ஸ் த ஆப்ஸ் ஆஃப் ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸ் டு எனி செக்ஷன் ஆஃப் அ நுகர்ந்து சொசைட்டி. ஓகேவா. அண்ட் ப்ரொவிஷன் ஆஃப் அடக்வேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஆல் இண்டிவிஜுவல்ஸ் வித்தவுட் எனி டிஸ்கிரிமினேஷன். எல்லா நுகர்ந்த இண்டிவிஜுவலுக்கும் போதுமான அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நுகர்ந்து கொடுக்கணும், எந்தவித டிஸ்கிரிமினேஷனும் இல்லாமல். அதான் ஈக்வாலிட்டி அப்படிங்கிறது. ஈக்வாலிட்டி மீன் ஆப்ஸ் ஆஃப் ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸ். அதுக்கப்புறம் நுகர்ந்த ப்ரீஆம்பிள் சோர்சஸ் டு ஆல் சிட்டிசன் ஆஃப் இந்தியா தி ஈக்வாலிட்டி ஆஃப் என்ன ஸ்டேட்டஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. this provision emphasizes 3 dimension of equality. 3 dimension of equality இது பண்ணுது. ஒன்று civic, political and economic. ஒன்று என்னது civic, political and economic சொல்லிட்டு 3 வகையை இது பண்ணுது. The fundamental rights ensure civic நோக்கு வந்து ஈக்வாலிட்டி. சிவிக் ஈக்வாலிட்டி நோக்கு வந்து என்ஷூர் பண்ணுது. என்ன அப்படின்னு பார்த்தா ஈக்வாலிட்டி பிஃபோர் லா. ஓகே, சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் ஈக்வல். இதான் நோக்கு வந்து ஆர்டிகல் 14. Okay, prohibitions of discrimination on the ground of religion, race, caste, sex or place of birth. Article 15. Okay, அதுக்கப்புறம் equality of opportunity in matters of public நுகர்ந்து employment. Article நுகர்ந்து 16. Okay, abolition of untouchability. தீண்டாமை நுகர்ந்து ஒழிக்கிறது. அதான் நுகர்ந்து ஆர்டிக்கல் நுகர்ந்து 17. Okay, ஆர்டிக்கல் நுகர்ந்து 18 என்ன அப்படின்னு பார்த்தா அபாலிஷேஷன் ஆஃப் நோக்கு டைட்டில். இது ரொம்ப முக்கியமானது. இதான் என்ன அப்படின்னா சிவிக் ஈக்வாலிட்டி. ஓகேவா. இது ஈக்வாலிட்டி பிஃபோர் லா 19. ஓகே, ஆர்டிக்கல் நோக்கு 14 வரும். ஓகே, ப்ராஹிபிஷன்ஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன்ஸ் ஆன் கிரவுண்ட் ஆஃப் ரிலிஜன், ரேஸ், காஸ்ட், நோக்கு செக்ஸ் ஆர் பிளேஸ் ஆஃப் பர்த். ஆர்டிக்கல் 15. ஈக்வாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் மேட்டர்ஸ் ஆஃப் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். ஆர்டிக்கல் 16. அபாலிஷேஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி. ஆர்டிக்கல் நோக்கு வந்து 17. ஓகே, அபாலிஷேஷன் ஆஃப் நோக்கு வந்து டைட்டில். ஆர்டிக்கல் நோக்கு வந்து 18. இது என்ன அப்படின்னா பார்த்துக்கோங்க, இது கேட்டிருந்தாங்க குரூப் 4 கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஆர்டிக்கல் கேட்டிருந்தாங்க அபாலிஷேஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டின்னு கொடுத்து 18 அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ மாற்றி கொடுத்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. அன்டச்சபிலிட்டி அதோட ஆர்டிக்கல் வந்து 17. ஓகேவா. தெர் ஆர் 2 நோக்கு வந்து ப்ரொவிஷன்ஸ் இந்த கான்ஸ்டியூஷன். ஓகே, ப்ரொவிஷன் வந்து 2 ப்ரொவிஷன் இருக்குது. என்ன அப்படின்னா டு அச்சீவ் பொலிட்டிக்கல் ஈக்வாலிட்டி அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிறது. ஓகே, நோ பர்சன் இஸ் டு பி டிக்ளேர் இன்எலிஜிபிள். ஓகே, எந்த பர்சனும் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்எலிஜிபிள்னு சொல்ல முடியாது. ஃபார் இன்க்ளூஷன் வந்து இன் எலக்ட்ரல் ரோல் ஆன் கிரவுண்ட் ஆஃப் ரிலிஜன், ரேஸ், வந்து காஸ்ட் ஆர் செக்ஸ். எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷன் இதுவும் வச்சு எதை வச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எலக்ட்ரோல் ஓகே ஓட்டுக்கு வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு இன்எலிஜிபிள் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் பொலிட்டிக்கல் நோக்கு ரைட்ஸ் உண்டு. ஓகே, எல்லாத்துக்கும் ஓட்டு போடுற உரிமை உண்டு. அதான் நோக்கு ஆர்டிக்கல். ஓகே, இந்த 300 நோக்கு 20 நோக்கு வந்து 5. 2 ஓகே செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எலெக்ஷன் டு த நோக்கு லோக்சபா அண்ட் ஸ்டேட் அசம்பிளி டு பி ஆன் த பேசிஸ் ஆஃப் அடல்ட் நோக்கு சர்ஃபேஜ். அதாவது 18 நோக்கு வயசுக்கு மேலே உள்ளவங்க எல்லாருமே என்ன அப்படின்னா ஓட்டு உரிமை உண்டு. அதான் நோக்கு இருக்கக்கூடிய ஆர்டிக்கல் என்ன 326. ஓகே, இந்த எல்லாருமே என்னது நோ நோக்கு அந்த பர்சன் டு பி டிக்ளேர்ட் இன்எலிஜிபிள் ஃபார் இன்க்ளூஷன் இன் எலக்ட்ரல் ரோல். ஓகேவா. ஸோ அது வந்து ஆர்டிக்கல் 325. அது மாதிரி அடல்ட் நோக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஓட்டு உரிமை உண்டு. எதுன்னு சொல்கிறது இது வந்து 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க ஓட்டு போடலாம் அப்படிங்கிற ஓட் ரைட்ஸை பற்றி சொல்லுது ஆர்டிக்கல் நோக்கு 326. டிரெக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. அதாவது ஆர்டிக்கல் நோக்கு வந்து 39 எதை ஷெக்யூர் பண்ணோம் அப்படின்னா men and women equal right to நோக்கு வந்து right to one adequate means of livelihood and நோக்கு equal pay for equal நோக்கு வந்து work. ஓகே, டிரெக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி ஆர்டிகல் 39 என்ன சொல்லும் அப்படின்னா men and women equal rights. ஓகேவா, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என்ன அப்படின்னா ஈக்குவல் நோக்கு ரைட்ஸ் உண்டு. ஷுவன் நோக்கு அடக்வேட் மீன்ஸ் ஆஃப் லைஃப்ஹுட் அண்ட் ஈக்குவல் பே ஃபார் நோக்கு வந்து ஈக்குவல் ஒர்க். என்ன அப்படின்னா வாழ்வாதாரத்துக்கு 2 பேருக்குமே நோக்கு வந்து போதுமான இது வந்து ஏர்ன் பண்ணக்கூடிய இது வந்து எல்லாத்துக்கும் ஈக்குவல் தான்.
இங்கே ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே ஈக்குவலாக பே பண்ணும் அப்படின்னா நம்ம டிரெக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி ஆர்டிகல் 39 செகண்ட்ஸ் டு மென் அண்ட் உமன் ஈக்குவல் ரைட் டு ஒன் அடக்வேட் மீன்ஸ் ஆஃப் லைஃப்ஹுட் அண்ட் ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் அப்படிங்கிறது. ஓகே, ஃபார்ட்னிட்டினா என்ன அப்படின்னா பிரதர்ஹுட் அப்படிங்கிறது தான். ஓகே, ஃபார்ட்னிட்டி மீன்ஸ் எ சென்ஸ் ஆஃப் நோக்கு இந்த பிரதர்ஹுட். த கான்ஸ்டியூஷன் நோக்கு ப்ரமோட் திஸ் ஃபீலிங் ஆஃப் ஃபார்ட்னிட்டி பை த சிஸ்டம் ஆஃப் சிங்கிள் சிட்டிசன்ஷிப். ஓகேவா, என்ன அப்படின்னா சிங்கிள் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கக்கூடிய நோக்கு வந்து இதில் என்ன அப்படின்னா இந்த பிரதர்ஹுட் அப்படிங்கிறது. இப்போ என்ன எல்லாருமே நம்மளோட கண்ட்ரியில் எல்லாருமே நோக்கு வந்து நார்த் ஈஸ்ட், நார்த் வெஸ்ட், அதுக்கப்புறமா நாங்கள் சவுத் ஈஸ்ட், சவுத் வெஸ்ட் அப்படின்னு எல்லா நோக்கு வந்து இருக்கக்கூடிய எந்த இந்தியா அப்படின்னாலே ஒரு சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான், எல்லாருமே இந்தியன் தான் இல்லையா. அந்த நோக்கு வந்து ஃபீலிங்க்கு அந்த சகோதரத்துவத்தை நோக்கு வந்து வளர்க்கறதுக்காண்டி இது பண்ணுறது தான் இது. ஓகே, the sense of brotherhood. The constitution promote this feeling of fraternity by the system of single citizenship. Okay, fundamental duty என்ன அப்படின்னா ஆர்டிகல் 51A say that it shall be the duty of every citizen ஆஃப் இந்தியா, இந்தியாவில் உள்ள எல்லா சிட்டிசனுடைய கடமை என்ன அப்படின்னா டு ப்ரமோட் ஹார்மோனி அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் காமன் பிரதர்ஹுட் அமாங்ஸ்ட் ஆல் த பீப்புள் ஆஃப் இந்தியா, ஏ டிரான்செண்டிங் நோக்கு வந்து ரிலிஜியஸ், லிங்கஸ்டிக், ரிலிஜினல் ஆர் நோக்கு செக்ஷுவல் டைவர்சிட்டி. ஓகே, அப்படின்னு எதுவுமே நோக்கு வந்து பார்க்காம காமன் நோக்கு பிரதர்ஹுட்டில் இருக்கிறது தான் ஃபார்ட்னிட்டி அப்படிங்கிறது. The preamble declare that the fraternity has to assure two things. இங்கே ரெண்டு திங்ஸை நம்ம வந்து அஷ்யூர் பண்ணுறது என்ன அப்படின்னா ஒன்று டிக்னிட்டி ஆஃப் த இண்டிவிஜுவல், ஒரு இண்டிவிஜுவலோட டிக்னிட்டியும் அண்ட் யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் த நேஷன். இங்கே நேஷனோட யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி அப்படிங்கக்கூடிய விஷயத்தை த வேர்ட் இன்டெகிரிட்டி அப்படிங்கிறது எது மூலமாக ப்ரியாம்பிள் ஆட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட். ஓகே, சோசியலிஸ்டிக் என்ன வேர்ட் 3 வேர்டு ஆட் பண்ணப்பட்டுச்சு, சோசியலிஸ்டிக், டெமோக்ராட்டிக் அண்ட் ஓகே சோசியலிஸ்டிக் இன்டெகிரிட்டி. ஓகே, இன்டெகிரிட்டிக் இன்னும் செகுலர். ஓகே, சோசியலிஸ்டிக் நோக்கு செகுலர் இன்டெகிரிட்டி. ஓகே, டெமோக்ராட்டிக்னா செகுலர் இன்டெகிரிட்டி. அந்த 3 வேர்ட் பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. ஓகே, சோசியலிஸ்டிக், செகுலர், இன்டெகிரிட்டி. சோசியலிஸ்டிக் செகுலர் இன்டெகிரிட்டி SSI அப்படின்னு வச்சுக்கோங்க. சோசியலிஸ்டிக் செகுலர் இன்டெகிரிட்டி. இங்கே 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 மூலமாக த வேர்ட் இன்டெகிரிட்டி ஆட் பண்ணப்பட்டுச்சு. அக்கார்டிங் டு நோக்கு வந்து KM முன்சி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எ மெம்பர் ஆஃப் த டிராஃப்டிங் கமிட்டி ஆஃப் த கான்ஸ்டியூஷனுடைய டிராஃப்டிங் கமிட்டி இருக்கு இல்லையா, அதோட ஒரு கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் டிராஃப்டிங் கமிட்டியோடைய ஒரு மெம்பர் தான் யார் அப்படின்னு பார்த்தா KM நோக்கு முன்சி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா த டிக்னிட்டி ஆஃப் த இண்டிவிஜுவல் சிக்னிஃபைஸ் தட் த கான்ஸ்டியூஷன் நாட் ஒன்லி என்ஷுர் த மெட்டீரியல் பெட்டர்மெண்ட் அண்ட் மெயின்டைன் த democratic setup but that is also recognized that personality of every individual is sacred. This is highlighted through some of the provision of the fundamental rights and directive principle of state policy which ensure the dignity of individual. Okay, further the fundamental duties also provided the dignity of woman by stating that it shall be the duty of every citizen of India to renounce practice derogatory to the dignity of woman. It also makes it the duty of every citizen of India to uphold and protect the sovereignty, unity and integrity of India. Okay, Article 51 வந்து ஓகே என்ன அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா ஓகே உமனை வந்து ப்ரொடக்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் அவங்கள ரினோன்ஸ் ஓகே டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி எதுவும் இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லும். ஓகே, Article 51 வந்து அந்த ஃபண்டமெண்டல் டியூட்டி. ஓகேவா, இதான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மூலமாக எனது டிக்னிட்டி அப்படிங்கக்கூடிய வந்து இது இருக்குது அப்படிங்கிறதான். யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி, டெமோக்ராட்டிக் செட்டப் அண்ட் நோக்கு வந்து எனக்கு ப்ரொமோட் பண்ணுறதுக்கு இட் ரெகனைஸ் பர்சனாலிட்டி ஆஃப் எவ்ரி நோக்கு வந்து இண்டிவிஜுவல், அதான் சகோதரத்துவம் அப்படிங்கக்கூடிய இது. The phrase unity and integrity of the nation implies both okay psychological and territorial dimension of national integration. என்ன அப்படின்னா சைக்காலஜிக்கலாகவும் சரி அண்ட் டெரிட்டோரியல் டைமென்ஷனாகவும் சரி தி யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் த நேஷன் வந்து அந்த ஃப்ரேஸ் வந்து எம்ப்ரெஸ் பண்ணுது. நேஷனலோடைய எனக்கு வந்து இன்டெகிரேஷனை ஆர்டிகல் 1 என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிகல் 1 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் டிஸ்கிரைப் இந்தியா ஆஸ் ஏ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். இந்தியாவை என்ன சொல்லும் அப்படின்னா யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுது. ஓகேவா, என்னது Article 1 இது கேட்டிருக்காங்க. ஓகேவா, இந்தியா இது ஒரு கொஸ்டின் கேட்டிருந்துருக்காங்க, பார்த்து வச்சுக்கோங்க. ஆர்டிக்கல் 1 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் Article 1ல் இந்தியாவை எப்படி வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்ன சொல்லுவாங்க, யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஓகே, Article 1 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் டிஸ்கிரைப்ட் இந்தியா அஸ் எ union of state okay to make it clear that the state have no right to separate from the union. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா
எந்த ஒரு மாநிலத்துக்கும் ஓகே யூனியன்லேருந்து தனியாக பிரிஞ்சு போயிட்டு இது பண்ணோம் அப்படிங்கக்கூடிய உரிமை வந்து கிடையாது. ஓகேவா, பிரிஞ்சு போகிற உரிமை வந்து கிடையாது. ஓகே, அந்த ஸ்டேட்ஸ் ஹாவ் நோ ரைட் டு செடேட் ஃப்ரம் த யூனியன் அப்படிங்கிறதா இம்ப்ளைசிங் தட் த இன்ஸ்ட்ரக்சரபிள் நேச்சர் ஆஃப் இன்னும் வந்து டெஸ்டரபிள் நேச்சர் ஆஃப் த இந்தியன் யூனியன். அதனால் இந்தியன் யூனியன் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை என்ன பண்ண முடியாது அப்படின்னா அழிக்க முடியாது. அதான் இன்னும் வந்து டெஸ்டரபிள் நேச்சர் ஆஃப் த இந்தியன் யூனியன். இட் எய்ம்ஸ் அட் வந்து ஓவர் கம்மிங் ஹிடரன்ஸ் டு நேஷனல் இன்டகிரேஷன் லைக் வந்து கம்யூனலிசம், ரீஜனலிசம், காஸ்டிசம், லிங்கரிசம், ஓகே இந்த செஷனேஷன் அண்ட் ஸோ ஆன். ஓகே, சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த ப்ரியாம்பிளோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, Preamble embodies the basic philosophy and fundamental value. A basic philosophy அடிப்படையாக இருக்கக்கூடிய philosophy fundamental வேல்யூ என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரியாம்பிளில் இருக்குது. ஆமாம், இப்போ அதான் வந்து பொலிட்டிக்கல், மாரல் அண்ட் ரிலீஜியஸ் on which the constitution is based. It contains the grand and noble vision of the Constituent Assembly and reflect the dreams and aspiration of the founding fathers of the constitution. ஓகே சார், நமக்கு வந்து ஆல்ரெடி கிருஷ்ணசுவாமி ஐயர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, த ப்ரியாம்பிள் டு அவர் கான்ஸ்டியூஷன் இங்கே கேட்பாங்க, இதை வந்து கேட்பாங்க, இது வந்து யாரோட ஸ்டேட்மெண்ட் அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க, பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. ஓகேவா சார், ஆல்ரெடி கிருஷ்ணசுவாமி ஐயர் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, த ப்ரியாம்பிள் டு அவர் கான்ஸ்டியூஷன் எக்ஸ்பிரஸஸ் வாட் வி ஹேட் வந்து தாட் ஆர் ட்ரீம் ஸோ லாங். ஓகேவா, நம்ம என்ன வந்து ஓகே கான்ஸ்டியூஷன் மேக்கர்ஸோட அல்லது கான்ஸ்டியூஷனுடைய ஓகே எண்ணம், அதோடைய ட்ரீம் என்ன அப்படிங்கக்கூடியதை தான் வந்து சொல்லுறது தான் ப்ரியாம்பிள் அப்படின்னு சொன்னவங்க யார்? சார் வந்து ஆல்ரெடி கிருஷ்ணசுவாமி ஐயர். த ப்ரியாம்பிள் டு அவர் கான்ஸ்டியூஷன் எக்ஸ்பிரஸஸ் வாட் வி ஹேட் தாட் ஆர் ட்ரீம்டு ஸோ லாங். கேஎம் முன்சி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இஸ் அ ஹோரோஸ்கோப் ஆஃப் அவர் சவர்ஜின் டெமோக்ராட்டிக் ரீபப்ளிக். ஓகே, நம்மளோட சவர்ஜின் டெமோக்ராட்டிக் ரீபப்ளிக் அதோடைய ஒரு ஓகே ஹோரோஸ்கோப், அதாச்சும் ஒரு ஜாதக மாதிரி அப்படின்னு சொன்னவங்க யார் அப்படின்னா கேஎம் முன்சி. டிராஃப்டிங் கமிட்டியில் ஒரு டிராஃப்டிங் கமிட்டி ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் ஒரு மெம்பர். அவங்க என்ன சொல்கிறாங்க, இஸ் அ ஹோரோஸ்கோப் ஆஃப் அவர் சவர்ஜின் சோசியலிஸ்டிக் டெமோக்ராட்டிக் அண்ட் ரீபப்ளிக், சவர்ஜின் டெமோக்ராட்டிக் ரீபப்ளிக்குடைய ஹோரோஸ்கோப் அப்படி சொல்லிடுறாங்க. பண்டித் வந்து தாகூர் தாஸ் தாகூர் தாஸ் பார்க்கவா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ப்ரியாம்பிள் இஸ் த மோஸ்ட் ப்ரீஷியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். கான்ஸ்டியூஷன்லேயே ரொம்ப முக்கியமான ப்ரீஷியஸ் பார்ட் அப்படின்னா அது வந்து ப்ரியாம்பிள் தான். இட் இஸ் அ சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். இட் இஸ் அ கீ டு த கான்ஸ்டியூஷன். இட் இஸ் அ ஜுவல் செட் இன் த கான்ஸ்டியூஷன். இட் இஸ் அ ப்ராப்பர் யார்ட்ஸ்டிக் வித் விச் ஒன் கேன் மெஷர் த ஒர்த் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஓகே, ஒரு கான்ஸ்டியூஷனுடைய ஒர்த்தை வந்து இது பண்ணுறதே என்ன அப்படின்னா ப்ரியாம்பிள் தான். அதனால் அது வந்து கான்ஸ்டியூஷனுடைய சோல், ஓகே அதோடைய ஆத்மா, ஆமாம் ஜுவல் செட், ஓகே கீ டு த கான்ஸ்டியூஷனுடைய கீ, ஓகேவா அளந்து பார்க்கக்கூடிய ஒரு யார் ஸ்டிக் அப்படிலாம் சொன்னவங்க யார் அப்படின்னா பண்டித் தாகூர் தாஸ் பார்க்கவா. யார்? பண்டித் தாகூர் தாஸ் பார்க்கவா அப்படிங்கிறவங்க தான். The preamble is the most precious part. It is a part of the constitution and it is a soul of the constitution. It is a key to the constitution. It is a jewel set in the constitution. It is a proper yardstick with one which one can measure the worth of the constitution. worth என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இது பண்ணிக்கலாம். ஓகே, அதை வந்து என்ன பண்ணி மெஷர் பண்ணிக்கலாம் அப்படி சொன்னவங்க எனக்கு பண்டித் தாகூர் தாஸ் பார்க்கவா. ஓகே சார், வந்து என்எஸ் பார்க்கர் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா டிஸ்டிங்யூஸ்டான வந்து இங்கிலீஷ் பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட் தான். அவங்க என்ன அப்படின்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ப்ரியாம்பிள் அஸ் த கீ நோட் டு த கான்ஸ்டியூஷன். அது கீ நோட் மாதிரி அப்படின்னு சொன்னவங்க யார் அப்படின்னா சார் வந்து என்எஸ் வந்து பார்க்கர் அப்படிங்கிறவங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் அவங்களோட புக்கில் சொல்லியிருப்பாங்க. என்ன புக்கில் அப்படின்னா பிரின்சிபல் ஆஃப் சோசியல் அண்ட் பொலிட்டிக்கல் தியரி. பிரின்சிபல் ஆஃப் சோசியல் அண்ட் பொலிட்டிக்கல் தியரி அப்படிங்கக்கூடிய வந்து புக்கில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 1951 கீ நோட் டு த ப்ரியாம்பிள் அஸ் கீ நோட் டு த கான்ஸ்டியூஷன் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை கோட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, கீ நோட் அப்படிங்கக்கூடியதை வந்து ஹிரியத்துல்லா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ரியாம்பிள் ரிசம்பிள்ஸ் த டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த யூஎஸ்ஏ. ஹிரியத்துல்லா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம டெமோக்ரஸி பார்த்தோம், சாரி ஒரு நிமிஷம். ஓகே, ஹிரியத்துல்லா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா the preamble resemble the declaration of independence of the USA. யூஎஸ்ஏல என்ன அப்படின்னா டிக்ளரேஷன் ஒன்று வந்து சொல்லுவாங்க. ஓகேவா, டிக்ளரேஷன் இது பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் எனக்கு அதோடைய இண்டிபெண்டன்ட் டிக்ளரேஷன் தான் என்ன அப்படின்னா ப்ரியாம்பிள் வந்து அதே மாதிரி இருக்குது அப்படிங்கிறது தான். ப்ரியாம்பிள் ரிசம்பிள்ஸ் த டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த யூஎஸ்ஏ.
யூஎஸ்ஏல இருக்கக்கூடிய எனக்கு வந்து இண்டிபெண்ட் டிக்ளரேஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இன்னும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஹிரியத்துல்லா. ஆனால் அது டிக்ளரேஷனுக்கு மேலே, பட் இட் இஸ் மோர் தென் த டிக்ளரேஷன் சொல்லுவாங்க. யார்? ஹிரியத்துல்லா. முக்கியமானது யார் யார் ப்ரியாம்பிள் பற்றி என்னென்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது. சார் அல்லாடி கிருஷ்ணசுவாமி நொகந்த ஐயர் preamble to our constitution expresses what we have thought or dreamed so long அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கேஎம் முன்சி horoscope of our sovereign democratic republic. A Bandit Nugan Dagurdas Parkava. A preamble is a precious part of the constitution. It is a key to the Nugan constitution. It is a dual set. A proper yardstick அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. சார் என்எஸ் பார்க்கர் கீ நோட் டு த கான்ஸ்டியூஷன் சொல்லியிருப்பாங்க. ஹிரியத்துல்லா டிக்ளரேஷன் ஆஃப் இந்தியா. இட்ஸ் ரிசம்பிள் த டிக்ளரேஷன் ஆஃப் independence of USA, but it's more than the declaration அப்படி சொல்லுவாங்க ஹிரியத்துல்லா. preamble as a part of the constitution. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஏரியா தான். preamble as a part of the constitution இல்லையா அப்படிங்கிறது வந்து இப்போ ப்ரீஃபேஸ் இருக்குது, அதுவும் ஒரு கான்ஸ்டியூஷனாக பார்ட்டாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய என்ன அப்படின்னா கான்ட்ரவர்சி வந்து போச்சு. ஓகேவா, அதை பார்க்கலாம். அதில் வந்து ஒவ்வொரு கேஸ்லேயும் ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதை பார்ப்போம். பெருபாரி நோக்கு யூனியன் கேஸ். பெருபாரி யூனியன் கேஸில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா 1960 நடந்திருக்கும். அப்போ சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருப்பாங்க. preamble shows a gentle purpose behind the several provisions in the constitution. கான்ஸ்டியூஷனில் நிறைய ப்ரோவிஷன்ஸ் இருக்குது, அதோடைய ஜென்ரல் நோக்கு வந்து ப்ரப்போஸ் தான், அதை தான் சொல்லியிருக்கு. அண்ட் இட்ஸ் கீ டு த நோக்கு மைண்ட்ஸ் ஆஃப் த மேக்கர்ஸ் ஆஃப் அ கான்ஸ்டியூஷன். அது வந்து என்ன அப்படின்னா கான்ஸ்டியூஷன் மேக்கர்ஸுடைய கீ மாதிரி. ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, and whether the terms used in any article are ambiguous or are capable of more than one meaning. Some assistance as interpretation may be taken from the objective essence in the ஒன்றும் கிடையாது. இது லாஸ்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா preamble is not a part of the constitution. preamble அப்படிங்கிறது பெருபாரி நோக்கு வந்து யூனியன் கேஸ் 1960 preamble அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷனில் ஒரு பார்ட் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் அவங்களோட ஒப்பீனியனுக்கும் சொல்லிடும். preamble அப்படிங்கிறது எது கிடையாது, இப்போ நாட் ஏ பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படி சொல்லிட்டு எந்த கேஸில் சொல்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. எந்த கேஸில் நாட் அப்படின்னு வருது அப்படிலாம் பார்த்துச்சுக்கோங்க. பெருபரி நோக்கு யூனியன் கேஸ் 1960 சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கேசவனந்தி பாரதி கேஸ் 1973. ஓகேவா, இந்த கேஸில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா preamble அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷனோட ஒரு பார்ட் தான் அப்படி சொல்லிடுவாங்க. ஓகேவா, கான்ஸ்டியூஷனுடைய பார்ட் தான் சுப்ரீம் கோர்ட் நோக்குன்னு சொல்லிடும். ஏர்லியராக நோக்கு என்ன சொல்லிச்சு, preamble இஸ் நாட் ஏ பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க இல்லையா பெருபரி நோக்கு யூனியன் கேஸில். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா preamble அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷனோட ஒரு பார்ட் தான் அப்படி சொல்லுவாங்க. இதில் கேசவநந்த நோக்கு பாரதி கேஸு கேசவநந்த நோக்கு பாரதி கேஸ் 1973. ஓகேவா, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா எல்ஐசி நோக்கு வந்து கேஸ். ஓகே, அந்த கேஸில் என்ன அப்படின்னா preamble அப்படிங்கிறது இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படிம்பாங்க 1995. எந்த கேஸ் அந்த இயர் அந்த ஜட்ஜ்மெண்ட் அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. பெருபரி நோக்கு வந்து யூனியன் கேஸ் 1960. preamble இஸ் நாட் ஏ பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். கேசவநந்தன் நோக்கு வந்து பாரதி கேஸ் 1973. preamble இஸ் a பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். எல்ஐசி கேஸ் இந்த எல்ஐசி ஆஃப் இந்தியா கேஸ் 1995. preamble இஸ் அன் இன்டெக்ரல் நோக்கு வந்து பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஓகேவா, இவ்வளோதான். ஓகே, இல்லை வேறு ஒன்றும் இல்லை. preamble is neither. ஓகே, இதில் வந்து என்ன லைக் நோக்கு வந்து எனி அதர் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் preamble was also enacted by the Constituent Assembly, but after the rest of the constitution was already நோக்கு வந்து enacted. The reason for inserting the preamble at the end was to ensure that it was in நோக்கு வந்து conformity with the constitution as adopted by the Constituent Assembly. The question is that the preamble stands part of the constitution. Adapted. The current situation held by the Supreme Court that preamble is a part of the constitution is in consonance with the opinion of the founding fathers of the constitution. preamble அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷனோட ஒரு பார்ட் தான் அப்படிங்கிறது நமக்கு நிறைவாயிடுச்சு. preamble is neither the source of power to legislatures nor the prohibitions upon the power of legislatures. சட்டம் இயற்றுறதுக்கு அது ஒரு சோர்ஸோ அல்லது அதை தடை பண்ணுறதுக்கு ஒரு ப்ராஹிபிஷனோ அந்த preamble கிடையாது. ஓகேவா, அது வந்து அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இட் இஸ் நாட் ஜஸ்டிசபிள். ஜஸ்டிசபிள். ஓகே, தட் இஸ் ப்ரொவிஷன்ஸ் ஆர் நாட் என்ஃபோர்ஸபிள் இன் கோர்ட் ஆஃப் லா. கோர்ட் ஆஃப் லா மூலமாக என்ன அப்படின்னு பார்த்தா
இது பண்ண முடியாது அப்படின்னு ரெண்டு விஷயத்தை நமக்கு சொல்லியிருப்பாங்க ப்ரீஆம்பிளில். ஸோ ப்ரீஆம்பிள் இஸ் நெய்தர் த சோர்ஸ் ஆஃப் பவர் டு லெஜிஸ்லேச்சர் nor the prohibition upon the power of legislature. It is not justiciable, like it is not justiciable, that is its provisions are not enforceable in court of law. Okay, court of law என்ன அப்படின்னா justiciable கிடையாது, non justiciable, and that is its provisions are not enforceable in courts of law. Okay, இதான் என்ன அப்படின்னா சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரீஆம்பிள் என்ன அப்படின்னா ஒன்லி ஒன் டைம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அமெண்ட் பண்ணியிருக்கோம். அதான் இந்த எதை சொல்லியிருப்பாங்க, அதில் வந்து கான்ஸ்டியூஷனில் வந்து ஒரு பார்ட் தான். அதனால் நமக்கு அமெண்டிங் ஆர்டிகல் 368 cannot be used to destroy or damage the basic element or fundamental features of the constitution which are நமக்கு வந்து enshrined in the நமக்கு வந்து ப்ரீஆம்பிள். அதனால் ப்ரீஆம்பிளில் வந்து என்ன, ப்ரீஆம்பிள் cannot be amended as it is not a part of the constitution அப்படின்னு ஆர்கியூ பண்ணுவோம். இந்த பெட்டிஷனர் கண்டென்ட் தன் அமெண்டிங் பவர் இன் ஆர்டிகல் 368 cannot be used to destroy. ஆர்டிகல் 368 அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் ஆகக்கூடாது அப்படின்னு பார்த்தா கான்ஸ்டியூஷனோட பேசிக் எலமெண்ட்டை டிஸ்ட்ராய் பண்ண டேமேஜ் பண்ண யூஸ் ஆகக்கூடாது. சுப்ரீம் கோர்ட் நமக்கு சொல்லுது ப்ரீஆம்பிள் இஸ் ப்ரீஆம்பிள் அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷனோட ஒரு பார்ட் தான். 1973 தானே நமக்கு வந்து கேஸ் பண்ண அந்த பாரதி கேஸ் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் அமெண்ட்மெண்ட் மூலமாக என்ன பண்ணியிருக்காங்க, 1976 என்ன பண்ணியிருக்காங்க, கான்ஸ்டியூஷன் அப்படிங்கக்கூடியது ப்ரீஆம்பிளில் ஒரு பார்ட் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா அதை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது மூலமாக ஆர்டிகல் 368 அது மூலமாக, அதாவது கான்ஸ்டியூஷன் வந்து அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படி அது மூலமாக. ஓகே, அதான் 47 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டாக வந்திருக்கு. ஆனால் ப்ரீஆம்பிள் அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷனோட ஒரு பார்ட் தான். சுப்ரீம் கோர்ட் ஹெல்ட் தட் ப்ரீஆம்பிள் இஸ் ஏன் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். The court state that the opinion tendered by it in the Berubani Union case in this record was wrong and held that preamble can be amended subjected to the condition that no amendment is done to the basic feature. Again, other words, the court held that the basic element or the fundamental features of the constitution as mentioned in the preamble cannot be altered by an amendment under article 368. The preamble has been amended. இது வரைக்கும் ஒரே ஒன்லி ஒன் டைம் தான் 1976 47 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக அமெண்ட் பண்ணியிருக்கோம். அது மொழி ஒரு த்ரீ வேர்ட்ஸ் மூணு வேர்ட்ஸ் நமக்கு ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது ரொம்ப முக்கியமான வேர்ட், என்றைக்குமே வரக்கூடாது. சோசியலிஸ்ட், செக்குலர். சோசியலிஸ்ட், செக்குலர், இன்னொன்று என்ன அப்படின்னா இன்டெகிரிட்டி. சோசியலிஸ்டிக், செக்குலர், இன்னொன்று இன்டெகிரிட்டி. இந்த மூணு வேர்டை என்ன பண்ணியிருக்காங்க, ஆட் பண்ணியிருக்காங்க. இது மூலமாக 47 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 மூலமாக அந்த மூணு வேர்டும் அந்த கீவேர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோசியலிஸ்டிக், செக்குலர், இன்டெகிரிட்டி, இன்டெகிரிட்டி. சோசியலிஸ்டிக், செக்குலர், இன்டெகிரிட்டி அப்படிங்கிற வேர்டு. ஓகேவா, தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ரீஆம்பிள் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஓகேவா, நெக்ஸ்ட் உள்ள பார்க்கலாம். தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.